ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஓலேவோட 7-in-1 சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பட் இதில் மாய்ஸ்சரைசருமே இருக்குது, அது நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ ஓலேவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டாக வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சீரம் வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சீரம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏஜிங் சைன்ஸ் என்னவாக இருந்தாலும், என்ன பிரச்சனை உங்கள் ஃபேஸில் இருந்தாலுமே வந்து சரி பண்ணும். மெயினாக உங்களுக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 7 சைன்ஸ் தான் வந்து இருக்கும். மெயினாக அந்த ஸ்கின் ட்ரை ஆகுறது, அந்த மாதிரி ஒரு 7 வகையான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் முதல் கொண்டு உங்களுக்கு ஏஜிங் ஆக போகுது, இல்லை ஏஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ அது எல்லாமே சரி பண்ணி ஸ்கின்னுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் கொலாஜன் இருக்குது, பெப்டைட்ஸ் இருக்குது, நியாசினமைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது உங்கள் ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட் அப்சர்விங், ரொம்பவே அல்ட்ரா லைட் வெயிட். ஸோ ஒரு க்ரீஸ்னஸ் அந்த மாதிரி இருக்காது. மெயினாக நான் கமோடோஜெனிக். அண்ட் இது நீங்கள் டே டைம்லையும் நைட் டைம்லையும் 2 டைமுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீரம். இப்போ நான் வந்து சீரம் ரிவ்யூ போடும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, மோஸ்ட்லி நீங்கள் நைட் சீரம் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டே டைம்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால இந்த பர்டிகுலர் சீரம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் டே டைம்லையும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம்லையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சன்னு கூட ரியாக்ட் ஆகிற மாதிரியான எந்த வகையான இன்க்ரீடியண்ட்டும் இல்லை. இப்போ நான் ஏஜிங்க்கான சைன்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் போகும். அண்ட் ஒரு கிளியராக வந்து இருக்காது, க்ளோயிங் வந்து கம்மியாகும். ஸ்கின் வந்து ஒரு ஹெல்தியர் லுக்கில் வந்து இருக்காது, ஒரு ஈவன் டோன் வந்து இருக்காது, ஒரு டல்லாக இருக்கும், ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அந்த ஈரத்தன்மையே வந்து ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் ஸ்கின்லேருந்து போயிடும். அப்போது ஈரத்தன்மை போச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளம்பி அதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிப்பாங்க, ஹைல்ரானிக், அந்த ஹைட்ரா ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்கிறனால தான் அவங்க எப்போவுமே எங்காக தெரியுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் வந்து நல்லா எங்காக தெரிவிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியாசினமைட், விட்டமின் சி, பெப்டைட்ஸ், கொலாஜின்னு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னோட இஷ்யூவை வந்து பர்டிகுலராக வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 30 ml ப்ராடக்ட்டு. உங்களுக்கு 799 வந்து எம்ஆர்பி, பட் ஆன்லைனில் வந்து கம்மியாகவே கிடைக்கிது. மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காலையில் டைம் நைட் டைம் யூஸ் பண்ணலாம். இது ஏஜிங் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து பெப்டைட்ஸோ உங்களுக்கு நியாசினமைடோ இது எல்லாமே வந்து எல்லா ஏஜுக்குமே வந்து பெனிஃபிட் தரக்கூடியது. ஸோ எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் 3 years ஷெல்ஃப் லைஃப் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துருக்கு. அண்ட் ஓலே பிராண்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், அது ரொம்ப வருஷமாக ரொம்ப பேர் வந்து அதோட க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு பிராண்ட். ஸோ நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்ட் வைஸும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ப்ரைஸ் வைஸும் வந்து இவ்வளோ ஆக்டிவ்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸுமே ஒரு பெனிஃபிஷியல் தான். அண்ட் டெக்ஸ்சர் வைஸ் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சரில் இருந்தாலும் இது நான் கமோடோஜெனிக், ஈஸிலி அப்சர்வ் ஆகுது, ரொம்பவே நான் க்ரீஸி, உங்களுக்கு வாட்டரி ஜெல் மாதிரி இல்லாமல் ஒரு ஒயிட்டான ஒரு இதாக இருக்குது. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒரு லைட்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெவியாக இல்லை, அது இரிட்டேஷன் ஆகாது. அண்ட் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மில்லியா இல்லை உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. பிகாஸ் இது நான் கமோடோஜெனிக். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான சீரம். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.